ஹலோ வாங்கடாப்பா கிரிங்க வாங்கடாப்பா ஜனாதிபதியில் வாரடாப்பா நாளைக்கு இது ரோடை பாருங்கடாப்பா என்னென்னு கிடக்கு நீங்கள் அதான்டாப்பா ரோடு போட சொன்னால் என்னத்தை போட்டு வச்சுருக்கீங்க டக்குன்னு வாங்கடாப்பா வந்து இதுகளை பிரிசல் போட்டுகள் காட் போட்டுகள் ரஜி பொம்மலை போட்டு வந்து அது பள்ளம் புட்டுகள்லாம் போட்டு நிரப்பி பெயிண்டுகள் அடித்து அடே உங்களை ரோடாடாப்பா போட சொன்னால் ரோடு மாதிரி போட்டு விடுங்கடாப்பா அந்த வானம் போவேக்க ஒருக்கா வரேக்க ஒருக்கா அப்படி ரோடு ஸ்மூத்தாக இருந்தால் சரி அவ்வளோதான் விஷயம் அப்புறம் அங்கால உடஞ்ச அங்கே பிரச்சனை இல்லையாடாப்பா வாங்கடாப்பா ஐயோ உங்களோட கத்தி மனுஷருக்கு தொண்டையிலான கிரிஞ்ச வாங்கடாப்பா வேலையில் போகுது வாங்கடா ஐயா அண்ணே எவ்வளோ காலமாக உனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஆஃபீஸுக்கு நான் எத்தனை லெட்டர் கொடுத்துருப்பேன் எப்பயா அவருக்கு எங்களை பக்கம் வந்து பார்த்தியா யாரு நீயா அது சரி நான் தானேப்பா இங்கே உண்டு ஆஃபீஸ் முழுக்க திரிஞ்சு லெட்டர் அடிச்சு தரேன் ஆக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டு இருக்கா பார்த்துருக்கா செய்து விடாண்டு எத்தனை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டில் எனக்கு நான் அந்த லெட்டர் அப்போலாம் வராமல் இப்போ ஜனாதிபதி வரணுன்னா இங்கே வந்து நிற்கிறேன் என்ன இன்னும் தெரியலையா எனக்கு தெரியலையா வடிவாப்பா என்ன தெரியலையாண்டு சார் உங்களோட டேபிளுக்கு போனேன் நான் அவங்க சொன்னவங்க நீங்கள் வந்து டீ டைமுக்கு போட்டிங்கண்டு 2 மணி நேரம் வந்து பார்த்தேன் நான் நீங்கள் வரையில அப்போ தான் நானே கண்டினுக்கு வந்துட்டேன் தம்பி டீ டைம் கூட போங்க தம்பி டேபிளுக்கு போங்க தம்பி வாரேன் போங்க அண்ணே அதுக்கு 2 மணி தான் டீ டைம் ஆனே உங்களுக்கு தெரியும் 2 மணி தான் டீக்கு தெரியுமா ஆறுது இல்லையே சுடுவுது நான் என்ன செய்ய ஆனால் என்ன கேட்டு தான் நானாவது வந்து ஆதி தந்துருப்பேன் என்ன பிரச்சனை உமாக்கு இப்போ எனக்கு என்ன இங்கே இந்த ரோட் வந்து எங்கள் ஏரியாவில் ரோட் போடலைன்னு சொல்லி நான் கனகாலமாக திரிஞ்சு கொண்டிருக்கிறேன் சரி நான் இப்போ லெட்டர் ஒன்று வந்துக்கிறேன் லெட்டர் இருக்கா பார்த்து நீங்கள் கேட்டீங்க லெட்டர் எழுதி தான் லெட்டர் எழுதி தான் வச்சுக்கிறேன் நீங்கள் இருக்கா பார்த்துருக்கா செய்தாங்களா டெலிஃபோன் நம்பர் எழுதிருக்கிறீரா டெலிஃபோன் நம்பர் எழுதிக்கிறோம் எழுதிக்கிறேன் சார் போம் நான் டெலிஃபோன் அடிப்போம் போம் நீ டெலிஃபோன் நம்பர் வேண்டுறீங்கன்னு திருப்பி அடிக்கிறீங்க இல்லையே அடிப்போம் தம்பி போங்க நான் இப்போ வரேன்னு சொல்லுங்க நான் வரேன் மத்தியானம் வாங்க போங்க மத்தியானம் ஆக போகுதுங்க போங்க அப்போ பின்னேரம் வாங்க போங்க அடைக்கிறமண்ணே இந்த வடையாக இருக்கும் இந்த பேப்பரில் சுற்றி வடை புழிஞ்சுதானே எண்ணெய் சரியானே சரி எண்ணெய் இல்லாமல் இன்னும் வடை வரணுமா சொல்லியிருக்கு தம்பிம்மா இந்த வீட்டு வேலையாக கரியனை முடியுங்கண்ணே இது முடிஞ்சா தாங்களே பார் வேலை இருக்குது அது உங்களுக்கு தான் தரணும்னு பார்க்குறேன்னு பார்த்துக்கிட்டு கரியனை முடியுங்க சாமான் எம்பி பாரை பற்றி கழிச்சுங்க நான் ரோட்டிலேன்னு வந்துக்கிறேன் நீங்கள் யாரு நானாரா நான் தானே உங்களோட எத்தனை எவ்வளோ காலமாக வந்து தந்து போகிறேன் நானும் ஒரு இலங்கையன் தான் எல்லாரும் இலங்கை உன்னை பார்க்க அமெரிக்கன் மாதிரியா இருக்கு என்ன விஷயம் வந்து அதமா சொல்லு எங்களோட ஏரியாவில் ரோட் இல்லை அதான் சம்பந்தமாக கேட்க வந்துடுறேன் ஏனையன் ரோடு ஏரியா போட்டு தானே இருக்கு அது இந்த கவுண்டில் வராது ஏனையன் ரோட்டா எங்களோட ஏரியாக்குள்ள இருக்க ஊருக்குள்ளே இருக்கிற ரோட்டு போடையில ஊருக்குள்ளே இருக்கிற ரோட்டா 2000 குடும்பம் இருக்கு 2000 குடும்பம் ரோட்லயே இருக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதி இப்படியான சொறிப்படியில் விடக்கூடாது என்ன சரியில்லை உங்களுக்கு எவ்வளோ ஓட் போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் நீங்கள் இப்படி சொல்ல 2000 குடும்பம்டா நீ அந்த ஏரியா உங்களோட ஏரியாவுக்கு எனக்கு ஓட்டே போடலையே நான் அங்கே அதுல தோத்துல போயிட்டேன் ஓட் போடல இருந்தாலும் வந்து அதில் நீங்கள் பதவியில் இப்போ இருக்கிறீங்க நீங்கள் ஓட்டு போட்டு தரலாம் தான் டீல் ஓட் போட்டால் ரோட் போட்டு தருவேன் நீ ஓட் போடல நான் ரோட் போட மாட்டேன் சரி இப்போ நீங்கள் ரோட் போட்டு தந்தீங்கன்னா நான் அடுத்த முறை ஓட்டை போடுவோமே நீ இப்படி தான் சொல்லிங்க போல அடுத்த முறை எனக்கு இதை விளையாட்டு காட்டுவீங்க அதை நான் சரி வராது நான் போட்டு தர மாட்டேன் இது வந்தானே இப்போ நீங்கள் இந்த அரசியல் ஓட்டுன்றதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தானே அதை பார்த்து செய்கிறாங்களே இல்லை தம்பி இந்த வீட்டு வேலையெல்லாம் தொடங்கிட்டு இப்போதைக்கு எனக்கு அந்த டைம் இல்லை நான் செய்யலை அது அப்புறம் அடுத்த பார்ப்பேன் என்னென்ன வரையக்க வந்து நீங்கள் என்னென்ன சொத்து பத்து ஒன்றுமே இல்லை நான் வந்து எனக்காக உழைக்க மாட்டேன் நான் மக்களுக்காக தான் உழைப்பேன்னு சொன்னீங்க சரி நானும் இப்போ அதான் சொல்கிறேன் நான் எனக்காக கடைசி வந்து உழைக்க மாட்டேன் நான் மக்களுக்காக தான் இல்லை இது கூட மக்களுக்காக தான் கட்டுறேன் மக்களுக்காக எந்த மக்களுக்காக எந்த மக்களுக்காக வருங்காலம் ஒரு பிள்ளைகளுக்காக அடுத்த மாதிரி ஓட்ட போடுங்க ரோட் போட்டு தரலானே ஹலோ ஓமாப்பா பருப்பு வைக்காயமாப்பா பருப்பு உதய பருப்பு வெள்ளைக்கறி வச்சு வந்துருக்குது இங்கெல்லாம் பேசுகிறாங்க எனக்கு வெண்டிக்காயில் வெள்ளைக்கறியை வச்சுட்டு பாவக்காய் குழம்ப வையுமாப்பா நான் 12க்கு போயிடுவேன் சாப்பிட சரியா வைக்கிறேன் சார் அந்த ஃபோன் எடுக்கிறேன்னு சொன்னீங்க என்ன ஃபோன் நான் அந்த ரோட் சம்பந்தமான இதுக்கு நீங்கள் ஃபோன் எடுக்கலாம் லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்க வேணுங்க எழுதி கொடுத்துட்டேன் போன உங்களோட கையில் தந்தேன் லெட்டர் தந்தீங்களா அது அங்கே அனுப்பியாச்சு அங்கே ஃபைலுக்கு வச்சாச்சு அந்த யாரு விதானியோட சைன் இல்லையாமட்டு இதில் கிடக்குது பெண்டிங்கில் அப்படி அப்போ இந்த லெட்டர் தாங்க நம்ம விதானிட்ட சைன் பண்ணிக்கலாம் அதை எடுக்கல அது அங்கே ஃபைலில் போட்டாச்சு நீங்கள் புதுசாக ஒரு லெட்டர் எழுதுங்க எழுதிட்டு விதானியோட சைனை பண்ணி கொண்டு வந்து இங்கே கொடுங்க ஆஃபீஸில் கொட்ட தருவீங்களா தருவோம் போங்க மறக்காமல் டெலிஃபோன் நம்பர் எழுதிக்கணும் வாங்க லெட்டரில் போங்க டெலிஃபோன் நம்பர் எழுதி தரமா எடுக்கிறீங்க இல்லையே போங்க எடுப்போம் போங்க ஓமாம்மா நீ சொல்லம்மா பாவக்காய் குழம்பு தானம்மா ஜிஎஸ்ல கடுதம் கொண்டாங்க வலப்பக்கம் எழுத வேண்டியெல்லாம் இடப்பக்கம் இருக்குது ஃபார்மேட்டே ஃபுல்லாக ஜிஎஸ்ல சைனுங்க
இந்த வச்சுக்கிறேன் சைன் வெஜிடேரியன் இந்த ஃப்ராங்க் மடிச்சுக்கிறேன் நல்ல ஜிஎஸ் போல உடனே வச்சு கொடுத்துட்டு வேறு மாதிரி ஆக்கலாம் எங்களுக்கு பிரச்சனை எங்கேயாவது மாற்றி விடணும் மாக்களை நீங்கள் ஒன்று செய்யுங்க சமாதான நீதமான ஒரு சைனை பண்ணின்னு வாங்க சமாதான நீதவான் ஆ நீங்கள் ஜிஎஸ்டி சைன் எடுத்து காண ஆனால் சமாதான நீதவான் வேணும் போங்க எடுத்துன்னு வாங்க போங்க டெலிஃபோன் நம்பரை மொழிக்கணும் வாங்க கீழே கடிதத்தில் போங்க வாரது எங்களுக்கு சமாதான நீதவான் எடுத்துட்டேன் ஜிஏடிஎம் ஒரு சைன் ஒன்று எடுத்துன்னு வாங்க ஜிஏடி வேறு யார்கிட்டலாம் எடுக்கணும்னு சொல்லுங்க அவரை எடுத்துகிட்டு வரேன் ஜிஏடி மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா காணும் போங்க ஓ டெலிஃபோன் நம்பர் தான் இல்லையா அதே மறக்க முடிக்கணும் வாங்க போங்க எடுக்க மாட்டேன்னு டெலிஃபோன் நம்பரா ஜிஎஸ்ல சைன் சமாதான நீதிவான சைன் ஜிஏட சைன் எல்லாட்ட சைனும் பண்ணியாச்சு இது காணுமா அப்படின்னு வேணுமா ஜனாதிபதி சைன் வேணுமா ஜனாதிபதி சைன் வேணுமா தம்பி கொஞ்சம் பொறுங்க தம்பி நான் வந்து தம்பி செய்ய மாட்டேன்னு சொல்லிடு தம்பி உங்களோட கடிதம் முழுக்க நான் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாம் ஃபைலுக்கு போட்டு கொண்டு இருக்கிறாங்க ஃபைல் வந்து இந்த மொத்தத்துக்கு வந்துட்டு வேலை நடக்குது இல்லையா வேலை நடக்குது இல்லையா அதான் நான் சொல்கிறேன் வேலை நடக்குது இல்லையா ஃபோன் நம்பர் வேணுறீங்க ஒவ்வொரு லெட்டர் வேலைக்கு ஆனால் அடிக்கிறீங்களே இல்லையா திருப்பி நான் உமக்கு வந்து நல்ல ஒரு ஐடியான்னு சொல்லித்தரேன் சொல்லுங்கள் நீர் வந்து உங்களோட ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார்ட்டையும் கடிதத்தை எழுதி வேண்டும் எல்லார்ட்டையும் சைனை வேண்டும் மறக்காம 2000 பேர் இருக்கிறாங்களே வேண்டும் பாப்பா வேண்டும் ஏன்னா உங்களோட வீட்டு வேலை நடக்கணும்னா நீங்க கஷ்டப்படத்தான் வேணும் எங்கட வீட்டு வேலையா ரோட்டு எங்கட வீட்டு வேலையா எவ்வளோ சனம் இருக்குது அந்த ரோட்டில் அந்த ரோட்டை போட்டுதான்னு சொன்னால் எங்கட வீட்டு வேலைன்னு சொல்கிறீங்க டேக்ஸ் பண்ணுறீங்க தானே ஒவ்வொரு வருஷமும் ரோட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம் ரோட்டே இல்லை ரோட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம் வருமானம் வரி பண்ணுறீங்க பெருமதி சேர் வரின்ட்டு ஒவ்வொரு மாவிலேருந்து சீனிலேருந்து எல்லாத்துக்கும் பெருமதி சேர் வரி இருக்குது டேக்ஸ் இருக்குது அதை விட இந்த சோள வரி வந்து பண்ணுறீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் செய்ய மாட்டேன்டா என்னப்பா இது யோகியத்தனமால இருக்கு நீங்கள் அப்படி வாரீங்க ரைட் 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 ஓகே 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 தம்பி வேலை நடக்கணுமா நீ வந்து 2000 பேர்ட்டு சைன் பண்ணின்னு வேலை நடக்கும் இல்லாட்டி எனக்கு தெரியும் என்னப்பா இது போட வேண்டிய ரோட்டை போடணும்னா இப்படி சொல்கிறாங்களேப்பா மறக்காமல் டெலிஃபோன் நம்பரை முடிக்கணும் கடிதத்துக்கு இப்போ 2000 பேர்கிட்ட கடிதம் பண்ணுறதுக்கு இடையில 2000 வருஷமாயிரும் பாவக்கா தானம்மா பாவக்கா குழம்பு தானம்மா வெய்ய மைத்து தானே சொல்கிறேன் உனக்கு இப்படி உனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் திரிய நீ இங்கே வரையில இப்போ ஜனாதிபதி வாரோன்னு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படி பிள்ளையா நினைச்சிட தம்பி என்ன நீ தந்த கடிதத்துக்கு மதிப்பளிச்சு தான் நான் வந்து நிற்கிறேன் இதில் இந்த மொத்தத்துக்கு வந்துட்டு நீ தந்த கடிதம் இதுக்கு அப்புறம் வராட்டி பிறகு என்ன நல்லா சுத்துவீங்க நீங்கள் இந்த எம்பி வாரதா இந்த நாளைக்கு வருன்னு சொல்லிட்டு டேய் இந்த ரோட்டு வேலை என்ன முடிக்கலையாடா நீ வேற நடந்துட்டு இருக்கு சார் டேய் உங்களுக்கு எவ்வளோ நிதிகள் ஒதுக்குறோம் அரசாங்கத்தால் எவ்வளோ நிதிகள் தாரோம் வருஷம் இதுக்கெல்லாம் ப்ராஜெக்டுகளை செய்யுங்கண்டு ஒன்றும் செய்கிறேன் அப்படியே திருப்பி அனுப்புறது ஒரு பிளானே இல்லையா உங்களுக்கு உங்களை எல்லாம் கொண்டு பிளானிங்கில் வச்சு நாங்கள் போடுற பாடு ஐயோ உங்களோட கடிதம் தந்தனே எம்பி என்னங்க கடிதம் நீ தந்தன் கொண்டு வந்து ஒரு பாதுகா செய்தாங்கன்னு சொன்ன நீங்கள் தானே அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அனுப்பினீங்க அது கடிதமா அது பின்னா ஏதோ சும்மா வேறு வரைவதற்கு தந்தி நினைச்சு அங்கே போட்டது அதை விடு எப்போ இந்த ரோட்டு போடுவாய் அந்த காசு நாங்கள் வீடு 3 வாடகை கட்டி நீங்கள் அப்புறம் என்ன அது இது இல்லையா அது அந்த ஏரியாவுக்கு வந்த காசுடா இது உங்கள்கிட்ட கிடக்கு இந்த காசு அதை நான் காசுல போட்டு இந்த ரோட்டை போட்டு முடியுங்க அந்த வாரம் இருக்கு மற்றது எம்பி இந்த இது போடல அந்த லைட்டுகள் லைட் போஸ்ட்கள் ரோட்ல அது ஜனாதிபதிலாம் வருது அந்த ஜனாதிபதி வார ரோட்லாம் வருது ஐயோ கடவுளே அந்த வந்த லைட் இல்லாட்டி என்னடா நேக்குமா அந்த லைட் போஸ்ட் போட்டு முடிகிறா கார் எடுத்தீங்க டொயோட்டோ ஹைபிரிட் அந்த காசு தான் சரி அந்த அதை விடு அது நம்பர் நிதிகள்லேருந்து உனக்கு அடுத்து தரேன் நீ அந்த லைட் போஸ்ட் 20 ரூபா போட்டு முடி மற்றது வந்து அந்த பூங்கா நீங்கள் செய்யறேன்னு சொல்லி நிதி ஒதுக்கி நீங்கள் செய்யலை எங்கே இருக்கு பூங்கா ஜனாதிபதி வார ரோட் தான் அதெல்லாம் இருக்காது ஜனாதிபதி வார ரோட் சோ அதுக்கு மாதிரியா இருக்கு அடே அதுக்கு மாக்களை போட்டு முடியலாம் இந்த 20 ரூபாய் எல்லாம் முடிச்சு எனக்கு இந்த முடிய கொம்புடி நான் வீட்டை முடிய வந்து பார்க்கலாம் கொம்புடியா இருக்கணும் காசு இல்லையா அதுக்கு தான் ஐஃபோன் 16 வேணுங்க குடும்பத்துக்கு அது இதுக்கு வராடா அது மற்ற காசா இந்த காசுலாம் அவங்க மற்ற நிதிகளில் இருக்கு நான் அனுப்பி சொல்றேன் காசு உங்களுக்கு கட்சி ஆஃபீஸ்ல இருந்து வரும் முடி இல்லா வேலையும் சனசமூக நிலையத்துக்கு ஒரு காசு ஒதுக்குறேன்னு சொல்லி அதுக்கு வரையிலே சனசமூக நிலையமா எங்களோட ஊர் சனசமூக நிலையம் அது எங்க ஜனாதிபதி வரவையில் இருக்கா இல்லை அது கொஞ்சம் உள்ளுக்காக கிடக்கு உள்ளுக்கு இருந்தால் அப்புறம் எனக்கு வேலை இப்போ ஜனாதிபதி வார ஏரியா மட்டும்தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் அதை நம்ம பார்க்கலாம் ப்ரோ அதை விடு இதில் முடி நீ இதில் முடிச்சு இப்போ நீங்கள் வந்து ஜனாதிபதி எந்தெந்த ரோட்டால் போகிறோ அந்த ரோட் மட்டும் நீங்கள் செய்வீங்க அப்போ இப்படின்னா நாடு முழுக்க இருக்கிற எல்லா ரோட்டுக்கும் ஜனாதிபதியை கூட்டி கொண்டு தெரியணும் போல இருக்கு சும்மா இருப்பா இதுக்கே வைத்த கலைக்கின்ற அந்த இப்போ வரும் நீ நாடு முழுக்க கொண்டு தெரிய போகிறோன்ற என்னடா இப்படின்னா என்னன்றாப்பா அந்த நாடு முன்னேறும் இங்கே அரசாங்க உத்தியோகம் சொல்லி அரசாங்கத்தில் காசு அநியாயமாக கொண்டுக்கிற இந்த ஆள் நீ வந்து அரசாங்கத்துக்கு வர பெரிய பெரிய நிதிகளை நீ எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு ஆள் இப்படி எதுவே என்ன நாட்டை முன்னேற நீ எங்க கேட்குறப்ப நீ எனக்கு போட் பண்ணி இல்லையா போட் போட்டு போய் கதை வந்து 2 அடி என்ன அந்த நல்ல காம்பினேஷன் 2 பேரும் உங்களுக்கு ரோட்டில் போட்டு முடியுங்களா சார் கல்வி
எவடா